கடலின் கரையில் அமைதியாக இருந்த ஒரு சிறிய கிராமம். அங்கே ஒரு ஏழை மீனவன் தனது மனைவியும் 2 குழந்தைகளுடனும் வாழ்ந்து கொண்டிருந்தான். வாழ்க்கை எளிதல்ல. பல நாட்கள் கடலுக்கு சென்றாலும் அவன் வலை காலியாகவே திரும்பியது. ஒரு நாள் வீட்டில் உணவு கூட இல்லை. பசி கொண்டு குழந்தைகள் அழுதனர். மனைவியின் கண்களில் கண்ணீர். அந்த தந்தையின் மனம் உடைந்தது. மனவேதனையுடன் கடற்கரைக்கு வந்தான். கடலை பார்த்து நின்றான். என்ன தவறு செய்தேன் என்று மனதில் கேட்டான். அடுத்த நாள் மீண்டும் கடலில் இறங்கி வலை வீசினான். ஆனால் மீண்டும் காலி வலை. அவன் கரையில் அமர்ந்து அழுதான். அந்த கணத்தில் அவன் தன்னையே மறந்து இறைவனை நினைத்தான். மழை பொழியத் தொடங்கியது. கடலின் நடுவில் நின்று ஓம் நமசிவாய என்று கைகளை கூப்பினான். அந்த மழையில் அவன் மனம் முழுவதும் இறைவனிடம் ஒப்படைத்தான். அடுத்த நாள் காலை ஒரு புதிய நம்பிக்கையுடன் மீண்டும் கடலுக்கு சென்றான். அப்போது ஒரு சாதாரண மனிதன் வந்து அவனுடன் பேசினான். அவன் யார் என்று தெரியாமல் மீனவன் அவனை நம்பினான். அந்த வார்த்தைகள் அவனுக்கு துணிவை கொடுத்தது. மீண்டும் வலை வீசினான். இந்த முறை வலை மிகவும் கனமாக இருந்தது. அவன் இழுத்து பார்த்தான். அதிர்ச்சி! மீன் இல்லை, முழுக்க முழுக்க தங்கம். அவன் புரியாமல் நின்றான். அந்த மனிதனை தேடினான். ஆனால் அவன் காணவில்லை. அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு தெய்வீக ஒளி. அவன் புரிந்தான், அது சிவன்தான். மண்ணில் விழுந்து நன்றி கூறினான். வீட்டிற்கு திரும்பி அந்த மகிழ்ச்சியை தனது குடும்பத்துடன் பகிர்ந்தான். குழந்தைகள் சிரித்தனர். மனைவி மகிழ்ந்தாள். ஆனால் அவன் அந்த செல்வத்தை தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை. கிராமத்தாருடன் பகிர்ந்தான். அனைவரும் சேர்ந்து கோவிலுக்கு சென்று சிவனை வணங்கினார்கள். அந்த நாள் அவன் உணர்ந்தான், நம்பிக்கை இருந்தால் இறைவன் நம்மை ஒருபோதும் விட்டுவிடமாட்டான். பகிர்ந்தால் அந்த அருள் இன்னும் அதிகமாகும்.